அதிமுகவில் கையெழுத்து வேட்டை. பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. முதல்வர் ஜோசப் விஜயை சந்திக்க தீவிர முயற்சி. அதிமுகவில் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 34 பேர் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முடிவெடுத்துள்ளனர். அவர்களது ஆதரவு கடிதத்துடன் முதல்வர் ஜோசப் விஜயை சந்திக்க சி.வி. சண்முகம் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத அளவுக்கு தோல்வியை சந்தித்துள்ளது. பல தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு சென்றதுடன் பலர் டெபாசிட்டையும் இழந்துள்ளனர். இதனால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தோல்விக்கு பொறுப்பேற்று பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அவர் விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் மற்றும் இதர எம்எல்ஏக்கள் கடந்த 3 நாட்களாக சென்னை எம்.ஆர்.சி. நகரில் உள்ள சி.வி. சண்முகம் இல்லத்தில் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 34 பேர் சி.வி. சண்முகம் தலைமையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முடிவெடுத்துள்ளனர். முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை காலை பழனிசாமி தலைமையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சி.வி. சண்முகத்தின் நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. அதில் சி.வி. சண்முகத்துடன் சமாதான பேச்சு நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பழனிசாமி தரப்பில் சி.வி. சண்முகத்தை சந்தித்து பேசியதில் பழனிசாமி சரியான கூட்டணி அமைக்கவில்லை, வேட்பாளர்களுக்கு கட்சி நிதியும் போதிய அளவு வழங்கவில்லை, கட்சியின் தோல்விக்கு அவர்தான் காரணம், அதனால் அவர் பதவி விலக வேண்டும், தாவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிப்பது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சி.வி. சண்முகம் திட்டவட்டமாக கூறியதாக தெரிகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 34 பேரின் ஆதரவு கடிதமும் தயாரிக்கப்பட்டுள்ளது. 3/2 பங்கு, அதாவது 32 எம்எல்ஏக்களுக்கு மேல் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தால் கட்சி தாவல் சட்டம் பாயாது என சட்ட ஆலோசனையும் பெறப்பட்டுள்ளது. 34 பேரின் ஆதரவு கடிதத்துடன் முதல்வர் ஜோசப் விஜயை சந்திக்க சி.வி. சண்முகம் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை தேர்வு செய்வதற்கான முயற்சியும் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தனியாக வந்தது கவனம் ஈர்த்தது. அதேவேளையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு குழுவாகவும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் ஒரு குழுவாகவும் தனித்தனியாக பேரவைக்கு வந்தனர். இரு தரப்பும் பரஸ்பரம் பேசிக் கொள்ளாததும் அதிமுகவின் உட்கட்சி பூசலை உறுதி செய்துள்ளது.